ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 18/2/2025க்கான கேரளா லாட்டரி டார்கெட் சேனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக இந்த இடத்துல 21 பார்த்துக்கங்க 44. இந்த 44க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 99ன்னு வச்சுருக்காங்க. அடுத்து 23ன்னு சொல்லியிருக்கு. 23க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 78. 78ங்கிறது நமக்கு ஏபியில் 81 வச்சுருக்காங்க. ஸோ 78க்கு நமக்கு டேரெக்டாக ஒரு 78 வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு 84ன்னு இருக்குது. 84க்கு ஒரு 84 டேரெக்டாக வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 84 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஏசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது 894 சரிங்களா? 894 அல்லது 893 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 893 894 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சாரி 894 அல்லது 834 சரிங்களா? 894 அல்லது 834 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் 38 98 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 38 98. ஸோ இது ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான். 894 834 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கேப் விட்டு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? 3 நாள் கேப் விட்டு பிசி 98 சரிங்களா? 398 திரும்ப 3 நாள் கேப் விட்டு 168. இந்த 168 கரெக்டாக இங்கே 2 நாள் கேப் விட்டு ஏசி 156. ஸோ இங்கே 2 நாள் கேப் விட்டு பிசி 39க்கு நமக்கு ஏபி 39. மறுபடியும் இங்கே 2 நாள் கேப் விட்டு நமக்கு ஏபி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 92 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 92 அப்படிங்கிற நம்பரும் ஏபியில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏபி 92 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏபி 92 அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இந்த இடத்துல சீபோர்டு 8 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சீபோர்டு 8, இங்கே ஒரு சீபோர்டு 8, இங்கே 8ன்னு சொல்லி அடிக்கும் பொழுது கரெக்டாக மேலே 1 2 3 4 5 6 7 8வது நாள் மேலே இங்கே வருது. ஆனால் நமக்கு இங்கே ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 21, இந்த 21 எடுத்து நமக்கு பிசியில் 12 வச்சுருக்காங்க. சரிங்களா? மறுபடியும் இந்த சீபோர்டு 8க்கு 1 2 3 4 5 6 7 8 இந்த 8ஆம் நாளுக்கு அடுத்த நாள் இந்த சீபோர்டு 8க்கு இந்த இடத்துல 99 அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக அந்த 8ஆம் நாளே அடிச்சிருக்காங்க. ஏபியில் 99 சொல்லி வந்திருக்கு. இங்கே நமக்கு பிசியில் 12 சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ மறுபடியும் இங்கே ஒரு சீபோர்டு 8, இந்த 8க்கு 1 2 3 4 5 6 7 8க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 74 சரிங்களா? இந்த 8ஆம் நாள்லேருந்து பார்த்திங்கன்னா சாரி இங்கே சேர்த்து எண்ணிட்டேன். ஸோ ஒரு நாள் மேலே போகணும். சரிங்களா? ஒரு நாள் மேலே போச்சு அப்படின்னா ஒரு நாள் மேலே போகணும் அப்படின்னா நமக்கு 1 2 3 4 5 6 7 8ஆவது நாள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 00 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? இந்த 00 வந்து நமக்கு நம்பர்ஸ் வரணும். ஃபஸ்ட் நமக்கு இங்கே 2 நம்பர் எடுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல 2 நம்பர் எடுத்துகிறாங்க. கேப்பில் இந்த நடுவில் உள்ள 36 பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 36 அல்லது 32 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு 45 அடிக்கும் பொழுது அந்த 2 நம்பர் எடுத்து நமக்கு டிசியில் வச்சுட்டாங்க. மறுபடியும் ஒரு 47 வச்சுருக்காங்க. ஸோ இந்த நம்பர் டிசியில் வச்சாங்க அப்படின்னா டிசி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 47 இங்கே நமக்கு ஏபியில் 84 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சாரி ஏசியில் 84 இருக்க நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் சொல்லியிருந்தோம், அது சொல்லிட்டோம். இப்போ இந்த 92 அப்படிங்கிற நம்பரும் ஏபியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வரணும். அப்போது 49 27. ஸோ இந்த நம்பர் பார்த்துங்க 32 36. ஏன்னா 21ங்கிறது நமக்கு 12 வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 99க்கு நமக்கு டேரெக்டாக 99 வந்திருக்கு. சரிங்களா? மீதி உள்ள இந்த நம்பரில் எனக்கு 00 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 49 27 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மீதி இந்த 32 36 எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்பில் 4 36 7 சரிங்களா? ஸோ இதில் எனக்கு இந்த 2 நம்பர்ஸை கம்பல்சரி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் ஏபியில் மட்டும் சரிங்களா? ஏபியில் 84 அப்படிங்கிற நம்பரு கரெக்டாக சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஏசி சரிங்களா? ஏசியில் 84 சொல்லியிருந்தோம். ஸோ ஏசி 84 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியில் 92 00 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னால் சிங்கிள் நம்பராக எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க
இந்த 49 27ம் 40 00 7 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 00 எதனால் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். ஸோ என்னால் ஒரு நம்பர் கூட எடுத்து ட்ரை பண்ண முடியாது, சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 4007 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் ஒன்றா ப்ரெஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன். கரெக்டாக நமக்கு 2 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்ருக்காங்க. மேக்ஸிமம் டபுள்ஸ் வர்றதுக்கு நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 நாள் கேப் விட்டு காட்டுறேன் பாருங்கள். 997 282 600 299 866 ஃபுல்லுமே வந்து பார்த்தோன்னா டபுள்ஸ் தான். சரிங்களா? 66 99 00 22 99 மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 00ன்னு சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 00ன்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்ம சொன்ன அந்த 4007 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப் விட்டு நமக்கு 8 அப்படிங்கிற நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த பேட்டர்னையும் சொல்கிறேன். இந்த 8க்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 876 398 282 168 484. சரிங்களா? ஸோ ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா 48 18 28 38 68. ஸோ இந்த இடத்துல ஒரு 58ன்னு வச்சாங்கன்னா க்ளோசிங் ஆகும். சரிங்களா? 18 28 38 48. சரிங்களா? ஸோ இங்கே 68 வச்சிட்டாங்க, இந்த இடத்துல ஒரு 58 அடித்தாங்கன்னா கேப் கரெக்டாக முடியும். சரிங்களா? இப்போ எனக்கு ஸ்ட்ராங்காக 4007 அப்படிங்கிற நம்பரும் ஏபியில், சரிங்களா, நான் சொன்ன மாதிரி ஏபியில் 92 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஏசியில் 84 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியில் அதே மாதிரி 00வும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏசி மட்டும்தான் 84, இதெல்லாம் தனியாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் 35 58 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ 35 58க்கும் நல்ல சான்ஸ் இருக்குது, இதையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4007 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 35 58 சப்போர்ட் கால் நம்பரு. ஃபஸ்ட்டு சொன்ன அந்த சப்போர்ட் கால் நம்பர் உங்களால் விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கணுங்க. இந்த 4007 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ரிப்ளேஸ் இருந்தீங்கன்னா நான் சொன்ன நம்பர்ஸை தனித்தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சொல்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏசியில் மட்டும் 84. சரிங்களா? ஏசியில் 84, ஏபியில் 92, அதே மாதிரி 00 32 36. ஸோ இந்த நம்பர்லாம் ஏபியில் ட்ரை பண்ணணும். ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 84. இந்த ஏசியில் 84 சி போர்டு 4 வர்றதுக்கு எதனா ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்குங்க. கரெக்டாக போன 8ஆம் தேதி சி போர்டு 4, அடுத்து 18ஆம் தேதி ஒரு சி போர்டு 4, இப்போ இந்த மாதம் ஒரு சி போர்டு 8க்கு, அதாவது 8ஆம் தேதி. சரிங்களா? 8ஆம் தேதி 4. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 18ஆம் தேதி 4 தான். சரிங்களா? 18ஆம் தேதி போன மாதம் 18 4 சி போர்டு 4, 28ஆம் தேதி சி போர்டு 4, இந்த மாதம் 8ஆம் தேதியும் சி போர்டு 4. ஸோ இப்போயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா சி போர்டு 4 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 84ன்னு வரலாம். சரிங்களா? நம்ம ஒரு 58ன்னு சொன்னாலே 854 கூட என்ன எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.